அனைவருக்கும் வணக்கம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விசித்ராமாவுடைய ஃபேமிலி வந்து வந்துட்டாங்க. செம மாசாக இருக்குது, செம சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரோமோ 3ல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் தான் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் வந்து லீக்கான ஒரு ஃபுட்டேஜ் தான் இந்த ஃபுட்டேஜ். ப்ரோமோ 3ல் பார்த்தீங்கன்னா விசித்ராமா ஃபேமிலி தான் செம மாதம் வந்து வந்திருக்காங்க. லட்டு குட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய பையன் அவங்க வீட்டுக்கார் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. அந்த உனக்காக பிறந்தேனே எனதழகா அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து போட்டிருக்காங்க. விசித்ரா வந்து காலையிலேருந்தே ரொம்ப சோகமாக இருந்தாங்க, எப்படா எங்கள் வீட்டிலேருந்து வருவாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா செம மாதம் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்காரு அவங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்க்க வந்து செமையாக இருக்குது. ப்ரோமோ 3ல் வந்து வரும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு ஏதோ ஒரு டாஸ்க்லாம் வந்து படிக்க சொல்கிறாரு. செம்ம ஃபன்னாக போகும் போல இருக்குது. பார்த்தீங்களா யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, தினேஷ் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கையை தூக்கி போட்டாங்கனாலே தினேஷ் கீழே விழுந்துருவார் போல இருக்கு. ஆள் சரியான இதாக இருக்கானுங்க அப்படி தான் சொல்லணும். பாவம் தினேஷ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க சார்ஜி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாரு. ஒரு ஸ்வீட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரியேட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செம மாசாக இருந்துச்சு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.